கிருபை நிறைந்த தேவன் தம்முடைய பெரிதான இரக்கத்தினாலே ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சில மனிதர்களை தமக்காக விசேஷமாய் தெரிந்து கொண்டு தம்முடைய நாமத்தை அவர் பலமாய் மகிமைப்படுத்தி வருகிறார். ஆம், இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து அவர் தந்ததான உன்னதமான வெளிச்சத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இருளில் வாழ்ந்த எனக்கு சங்கீதம் 4 சொல்லப்பட்டபடி தேவன் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி இருளில் வாழ்ந்த எனக்கு வெளிச்சமாய் வந்தார். எப்படி என்னை தேவன் கிருபையாய் தெரிந்து கொண்டார் என்பதை எண்ணி பார்க்கும்போது மனதிலே மகிழ்ச்சியும், அதை கேட்கிற எண்ணற்ற மக்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தருடைய ஆவியை கொடுத்து வருவதை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நம்ம கேட்க இருக்கிறோம். இதோ அப்போஸ்தலர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? Acts chapter 9 verse 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளியை அவனை சுற்றி பிரகாசித்தது. பவுல் தேவனால் சந்திக்கப்படுவதை அங்கே பார்க்குறோம். அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்ததான். எப்படி வந்ததுன்னா, முதலாவது அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவன் பிரயாணமாய் போய். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரயாணம் இருக்குது. அதே போல் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களும் ஒரு பிரயாணத்தில் தான் இருக்கிறாங்க. அதே போல் மனிதர்கள் தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா, அவைகள் தேவர்கள் அல்லவே என்று தேவனாகிய கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆனால் மனுக்குலமோ சில மனிதர்களை செய்கிறாங்க, எப்படி தன் வீட்டை கல்லை கொண்டு கட்டுகிறார்களோ அல்லது மரங்களை கொண்டு ஜன்னல்கள் கதவுகளை உருவாக்குறார்களோ, அதே போல் அதே மனிதன் தன் கையினாலே பல தெய்வம் அல்லாதவர்களை உருவாக்குவதை நாம் பார்க்குறோம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் என்றால், எல்லாருமே ஒரு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இதில் தாங்கள் எங்கே போய் சேரப்போகிறோம் என்கிற ஒரு அறிவோ அல்லது ஒரு வெளிச்சமோ அல்லது அந்த முடிவோ தெரியாதபடி ஏனோ தானோ என்று ஓடக்கூடிய கூட்டங்கள் ஏறாது. இயேசு கிறிஸ்து கூட ஒரு உதாரணங்கள்லாம் சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து சொல்கிறாரு, சில மனிதர்கள் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க மனதட்டு இருக்கிறாங்க, அநேகர் விசாலமான வாசல் வழியாக போக தான் பிரயாசப்படுறாங்கன்னு இயேசுபிரான் தன்னுடைய போதனைகளே சொல்லியிருக்கிறார். எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்? அவன் பிரயாணமாக போய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சவுல் என்கிற பவுலை சந்திக்கும் முன்பாக அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவனுடைய பிரயாணம் எப்படி இருந்ததுன்னா, அந்த முதல் 2 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நல்லா தெரிந்து கொள்ளலாம். அவன் யூத மார்க்கத்தை சார்ந்ததான ஸ்திரீகளையும் ஆண்களையும், அதாவது தேவனுடைய இயேசுவின் பெயரை சொல்லி பிரசங்கிக்கிற எல்லா மனிதர்களையும் கொலை செய்யும்படி தமஸ்குவிலே ஜெப ஆலயங்களே உத்தரவை பெற்றுக்கொண்டு கொடிய குணத்தோடு இல்லை கொடூரமான எண்ணத்தோடு கொலை வெறியோடு கூட அவன் பிரயாணப்பட்டான். அவன் பிரயாணமாய் போய் பவுல் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், அவனுக்குள்ளே பெருமைக்கு அளவே கிடையாது. ஏன்னா அக்காலத்திலே அவன் சிறந்து படித்தவன் மாத்திரமல்ல, பெரிய செல்வந்தனும் கூட. இதெல்லாம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எதுக்கு இதை சொல்லுங்க? உங்கள் பிரயாணத்தில், அதாவது நான் சொல்லக்கூடியது நமக்கு இந்த பூமியில் இருக்கிற பிரயாணங்கள், வேதம் சொல்லுது சரீரத்தின் பலத்தினால 70 ஆண்டு அல்லது 70 வயதாம் அல்லது பலத்தின் மிகுதியால் 80 வயது என்று பார்க்குறோம். கடந்த நாட்களில் செப்டம்பர் 22ஆம் தேதி என்னுடைய தகப்பனார் 86 வயதில் மரித்து போனார். ஆனால் அவர் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா, கடைசி சில நாட்கள் முன்பாகவே, மரணத்துக்கு சில நாட்கள் முன்பாகவே தன் பாவங்களை அறிக்கையிட்டு இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை அவர் பெற்றார். அன்றைக்கு கூட சிலுவிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது 2 கள்ளர்கள் கூடவும் சிலுவிலே அறையப்பட்டார்கள். அல்ல ஒருவன் சொன்னால், நீ தெய்வமானால் இரட்சகரானால் உம்மையும் ரட்சியும் எங்களையும் வந்து ரட்சியும் என்று இகழ்ந்தான் அல்லது பரிகாசம் பண்ணான். ஆனால் இன்னொரு கல்லனோ அவன் என்ன செய்தான், நீ ஏன் இப்படி தகாத விதமாய் பேசுகிறாய், நாம் தகாதவைகளை நடப்பித்ததுனாலே நாம் இந்த தண்டனைக்குரியவர்கள், ஆகவே சிலுவிலே நாம் அறையப்பட்டிருக்கிறோம். இவரோ பாவக்கரையற்றவராயிற்று என்று ஒரு வெளிச்சத்தை பெற்றனால் அவன் என்ன சொல்கிறான், என்னை தயவாய் நினைத்தருளும் என்று கேட்டபோது, இன்று என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாயா. அவன் பிரயாணமாக போய் அந்த 2 கள்ளர்கள் பிரயாணமும் முடிவு வந்துருச்சுங்க.
ஆனால் அந்த முடிவு நேரத்தில் ஒருத்தனுக்கு மீட்பு, ஒருத்தனுக்கு இழப்பு. ஒருத்தன் புகழ்ந்தான், இன்னொருத்தன் இகழ்ந்தான். இதுதான் இன்றைக்கு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மையான ரியாலிட்டியான பார்த்து. இதுதான், இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் பாரபட்சம் காட்டுகிறவர் அல்ல. யூதர்களுக்கு ஒரு சட்டம், பிராமணர்களுக்கு ஒரு சட்டம், முதலியார்களுக்கு ஒரு சட்டம், நாடார்களுக்கு ஒரு சட்டம் என்று இப்படி பல காரியங்களை வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு காலத்தில் மனிதராகிய நான் பிரயாணமாய் போனேன். எப்படி போனேன்னா, என் முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த சடங்குகளை, அல்லது என் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விக்கிர ஆராதனைகளை, அல்லது என் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததான ஸ்லோகங்களை, இப்படி பலவிதமான மனுஷனுடைய கற்பனைகளை அல்லது மனுஷனுடைய அறிவினால் தோன்றின காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து அல்லது தலையில் ஏற்றி கொண்டு இதுதான் உண்மையாக இருக்கும் என்ற ஒரு பொய்யான நம்பிக்கையில் அகப்பட்டு என் பிரயாணம் அப்படி தான் போய் கொண்டு வந்தது. I was traveling towards hell. I was traveling through darkness. இப்படி கூட நம்ம சொல்லலாம். நரகத்தை நோக்கி நான் பிரயாணப்பட்டு கொண்டு இருந்ததை அறியாமல் பிரயாணப்பட்டு கொண்டு இருந்தேன். அதுபோல் இருளில் இருக்கிறேன் என்கிற அறிவே இல்லாதபடி பயங்கரமான கார் இருளை நோக்கி நான் பிரயாணப்பட்டு கொண்டு இருந்தேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் நல்ல கவனிங்க. இன்னைக்கு உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் போய் கொண்டிருக்க பாதையை தேவனாகி கர்த்தர் இன்டர்ஃபியராக விரும்புகிறார். Maybe you are a married man, maybe you are a businessman, or you may be a pastor. நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், திருமணமானவராக இருக்கலாம், அல்லது ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், அல்லது நல்ல வியாபாரத்தில் செழிக்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு பிரயாணப்படக்கூடிய ஏதோ ஒரு பிரயாணத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் பிரயாணத்தில் தலையிட கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த செய்தியோட சாராம்சமே அதுதான். வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் தன்னுடைய சிருஷ்டிப்பையோடு இடைப்படக்கூடிய நேரம் தொடங்கிட்டு, the time has come. இன்னைக்கு அவன் பிரயாணமாக போய் இந்த தலைப்பில் தான், பிரயாணம் என்ற இந்த தலைப்பில் தான் உங்களோடு நான் சில வார்த்தைகளை சொல்ல வாஞ்சிக்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட மனநிலைமையோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் அல்லது நம்ம ஆராதிக்க ஸ்தலத்தில் வணக்கங்கள், தவறான வணக்கங்களை வைத்திருக்கிறோமா? வேதத்தில் 115ஆம் சங்கீதம் முழுக்க நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே அவைகளை உருவாக்குகிறவர்கள், அவைகள் பின்னாக போகிறவர்கள், அவைகளைப் போல கண்ணிருந்தும் காணாதவர்கள், காதிருந்தும் கேளாதவர்கள், இருதயம் இருந்தும் யோசியாதவர்கள் என்று, உணர்வில்லாதவர்கள் என்று வேதத்தில் தேவன் மிகுந்த வேதனைப்படுகிறார். அவன் பிரயாணமாக போய் பவுல் என்கிற அந்த மனுஷன், அவன் பிரயாணத்தில் மூர்க்கம் இருந்தது, வெறித்தனம் இருந்தது, கோபம் நிறைந்திருந்தது, தவறான ஆளுகை அவனுக்குள்ளே இருந்தது. இந்த காரியத்துக்குள்ளாக அவன் இருந்தனால தான் அவன் பிரயாணத்தில் தேவனாகிய கர்த்தர் தலையிடும்படி நேர்ந்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் ஒருவேளை உங்கள் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்க மனிதர்கள் குறிப்பிட்ட சில ஜனங்கள் மேலே அல்லது ஒரு குறிப்பிட்ட சில ஆட்கள் மேலே அல்லது குறிப்பிட்ட சில மனுஷர்கள் மேலே இதே போல் மூர்க்க வெறி கொண்டவர்களாக, அவர்கள் முன்னேறக்கூடாது என்பதுக்காக பல காரியங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக, மிக தந்திரமாக யோசித்து அவர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்களாக இருக்கலாம். அல்லது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல ஒழுக்கமான அல்லது நல்ல பிறருடைய நலனுக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகளை கரைப்படுத்த, சேதப்படுத்த அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதீர்கள். உத்தமனுக்கு கர்த்தரே துணை என்று 2 நாளாம் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வேதம் சொல்லுகிறது. என் அன்பானவர்களே, வரப்போகிற நாட்களில் உங்கள் பிரயாணத்தில் தேவன் தலையிடுவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. It is a prophetical message. My God Almighty going to interfere in your life, in your daily life, in your business, in your ministry. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் முகமுகமாக வந்து தலையிட போகிறார். ஆக அவன் பிரயாணமாக போய், உன் பிரயாணம் எப்படிப்பட்டது? பிறருடைய வாழ்வுக்காக நீ பிரயாணப்படுகிறாயா அல்லது பிறர் நலனுக்காக நீ பிரயாணப்படுகிறாயா? ஒருவேளை நீ ஆட்சியாளராக இருக்கலாம், அல்லது ஒரு தேசத்தின் பிரதமராக இருக்கலாம், அல்லது முதலமைச்சராக இருக்கலாம், அல்லது இந்த அமெரிக்க நாட்டின் பிரசிடெண்ட்டாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்குற ஜனமே, உன்னுடைய பதவி, உன்னுடைய அழகு, ஆஸ்தி, அறிவுக்கு முன்னாடி என் கர்த்தருடைய வார்த்தை முன்னாக அது ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக உன் பிரயாணத்தில் என் சர்வ வல்லவர் தலையிட போகிறார். இதுதான் கர்த்தர் கொடுக்குற வெளிச்சம். இந்த தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? உன் பிரயாணத்தில் தேவன் இடைப்பட போகிறார்.
ஆக மனம் திரும்புவோம், மூர்க்கத்தை விட்டு வெளியே வருவோம். கோபங்கள், பழிவாங்குற குணங்கள் அல்லது இருதயத்தில் பதிந்திருக்கக்கூடிய காம விகாரங்கள், விக்கிர ஆராதனைகள், இன்னும் பலவிதமான துரிச்சைகள், இப்படிப்பட்டவைகளுக்கெல்லாம் விலகி, ஆண்டவரே என் பிரயாணத்தில் நான் ரட்சிப்பை நோக்கி பிரயாணப்பட என் கிருபை தாரும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுவது ஆண்டவரால் எல்லாம் கூடும். நீங்கள் இடம் தந்தால் அவர் கட்டாயம் வெளிப்படுவார். உங்கள் பிரயாணத்தில் ரட்சிப்புக்கு எதுவான நம்பிக்கை இருக்குதா, ரட்சிப்புக்கு எதுவான செயல்பாடுகள் இருக்குதா என்பதை சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை நானும் உங்களைப் போல அறியாமை இருளில் பிரயாணப்பட்ட போது தவறான போதனைகளுக்கும் தவறான வணக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனால் ரட்சிப்பு வந்தபோது அவைகளை விட்டு வெளியே வந்தது போல இன்று கர்த்தர் உங்களை மனதுருகி அழைக்கிறார். உங்கள் பிரயாணத்தில் அவர் இரட்சகராக தலையிட விரும்புகிறார். இடம் கொடுப்பீங்களா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அவன் பிரயாணமாய் போய் என்ற வார்த்தையின்படி மூர்க்கத்தோடு, கோபத்தோடு, ஒரு சில கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்கிற வைராகியத்தோடு சென்ற இந்த சவுலாகிய மனுஷனை நீ சந்தித்தீரே, அல்லது அவன் தன் பிரயாணத்தில் ஒரு மாற்றம் வரும்படி தெய்வம் கிரியை நடப்பித்தீர் அல்லவா? இப்பொழுது கூட இந்த செய்தியை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அருமையானவர்களை கண்ணோக்கிப்பார். அவர்கள் பிரயாணத்தில் இருக்கிற எல்லா விதமான துன்மார்க்க எண்ணங்கள், தவறான வணக்கங்கள், அதுவும் விக்கிர ஆராதனைகள் சாப கேடானது என்பதை புரிந்து அவைகளை விட்டு வெளியே வர அருள் புரியும்ப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஏசாயா 2:18 படியே உங்களுடைய ஊழியக்காரர் நான் ஜெபிக்கிறேன். விக்கிரங்கள் கூண்டோடு ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகி கர்த்தர் நீ நீதி செய்து உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படியே அவர்கள் பிரயாணத்தில் நீ தலையிடும் அப்பா. நீதான் மெய்யான இரட்சகர், உண்மை எண்ணி வேறு தேவன் இல்லை, இரட்சகர் இல்லை என்பதை புரிந்து கொள்ள அதை விசுவாசிக்கிற நல்ல இதயத்தை ஒவ்வொருக்கு தாரும். இந்த பிரயாணத்தில் உங்களுடைய ரட்சிப்புங்கிற வெளிச்சம் வெளிப்பட்டதுக்கு ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகியும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது ரட்சிப்பை உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு திருப்பணியாகும். இந்த அருமையான பணியிலே நீங்கள் ஜெபிக்கவும் தாங்கவும் வரலாம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.